அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நல்ல கனவு அல்லாஹுவிடமிருந்து வருவதாகும். கெட்ட கனவு ஷைத்தானிடமிருந்து வருவதாகும். உங்களில் ஒருவர் தன்னை அச்சுறுத்தும் வகையில் கெட்ட கனவை கண்டால் அவர் தனது இடப்பக்கத்தில் துப்பிக் கொள்ளட்டும். மேலும் அந்த கனவின் தீங்கிலிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த கனவு அவருக்கு எவ்வித தீங்கையும் ஏற்படுத்தாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3292. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகிறோம் என்ற பெயரால் பல்வேறு பொய்களையும் கட்டுக்கதைகளையும் சிலர் பயான்களில் சொல்லி வருகின்றனர். மேலும் இந்த வகைக்காக பல வகையான புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் சொல்லாத தகவல்களை ஒருவர் மார்க்கம் என்ற பெயரில் சொல்லுவாரேயானால் அது 100% பொய் என்பதை துணிவாகச் சொல்லலாம். மார்க்க ரீதியாக கனவுக்கு சொல்லப்பட்ட விளக்கங்களே அவற்றிற்குரிய சரியான விளக்கங்கள். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.